நண்பர்களே, கூட்டணி பலம் இல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். கஷ்டமான விஷயம் கிடையாதுங்க, ஜெயிக்க முடியாது. அப்படிதான் இன்றைய கள நிலவரம் இருக்கு. கூட்டணி அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு கணக்கு போடுறாங்க. நம்ம இந்த கட்சியெல்லாம் இணைச்சு கொள்ளலாம், நம்ம கொள்கை கோட்பாடுகளுக்கு இணக்கமான சூழலில் இருக்கக்கூடிய கட்சிகளை நம் கூட்டணிக்குள் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பல்வேறு கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. இந்த சூழலில் திமுக 12 கட்சிகளுக்கு மேலே திமுக கூட்டணியில் பலமாக ஏற்கனவே இருக்கிறாங்க. தற்போது ஆட்சியும் இருக்கிறாங்க. இரண்டாவது முறையாகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் 200 இடங்களில் வென்று மீண்டும் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு திமுக தீவிரமான அரசியல் பயணத்தில் இருக்கிறாங்க. பல சாதனைகளை மக்களிடம் கொண்டு சென்று விரிவாக மக்களை புரிய வைக்கிற வகையில் திமுக பல விஷயங்களை கட்டமைக்கிறாங்க. அதிமுக எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி உடைக்கணும்னு நினைக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளை குறிப்பாக விசிகாவை வெளியே கொண்டு அதிமுகவுடன் கூட்டணி வைக்கணும்னு முயற்சி பண்ணுறாரு. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா அது மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடையாது. அதன் பிறகு அந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்குங்கிறது நம்ம பிறகுதான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கள நிலவரப்படி அதிமுக தனித்து நின்றால் நிச்சயமாக படுதோல்விதான். அதே போல தமிழக வெற்றி கழகமும் தனித்து நின்றால் அவர்களும் படுதோல்விதான். ஆட்சி பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவோட தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய அரசியல் கணக்கும் அரசியலுடைய மிகப்பெரிய இலக்காகவும் விஜய் அவர்களுடைய பார்வை நம்ம ஆட்சி பிடிக்கணும், 2026 தேர்தலில் ஜெயிக்கணும், முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் விஜயுடைய கணக்கு. ஆனால் அது நடக்குமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் திமுக ஆளுங்கட்சி மிகப்பெரிய செல்வாக்கு பலத்தோட தன்னை நிரூபிக்கிற வகையில் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று போட்டியிட்டால் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லணும், ஜெயிக்கணும், ஆட்சி பிடிக்கணுங்கிற கனவு இருந்தாலும் அதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தனித்து போட்டி அப்படின்னாக்கா இது யாருக்கு சாதகமாக யாருக்கு பலமாக அமையும் அப்படின்னா முழுக்க இது திமுகவுக்கு சாதகமாகவும் பலமாகவும் மீண்டும் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பிடிப்பதற்கு திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஆட்சி பிடிக்க கூடாது அப்படின்னா திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஆட்சி பிடிக்கணும்னா மெகா கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை எடப்பாடி பழனிசாமி இந்த கால்குலேஷன் தான் கணக்கு போட்டு வேலை செய்வார். எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை தன் கூட்டணிக்குள் தன் கட்சிக்குள் மெகா கூட்டணி அமைக்கின்ற வகையில் பல்வேறு வியூகங்களை எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பாஜகவுடன் நான் கூட்டணி இல்லை, மீண்டும் நான் வரமாட்டேன், நடத்த முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே கதவை திறந்து வச்சிருக்கிறோம், ஜன்னலை திறந்து வச்சிருக்கிறோம், பல பேர் மூலிமா அதிமுகவுக்கு பல தூண்டுதல் வந்தது கூட்டணி வைப்பதற்கு. அதற்கே அவர் இணக்கமாக போகவில்லை, இசை வலிக்கவில்லை, பாஜகவுடன் கூட்டணி வைக்காமல் அவர் தனித்தே நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்ல பார்த்தா கூட எப்படியாவது பாஜக அதிமுகவை கூட்டணிக்கு அழைக்கணும், கூட்டணி கட்சிக்குள் கொண்டு வரணும்னு பாஜக பெரிய அளவு முயற்சி பண்றாங்க. இந்த சூழல் எடப்பாடி பழனிசாமி ஏற்பாரா, சம்மதிப்பாரா அப்படிங்கிற ஒரு பெரிய பார்வை இருக்கிறது. ஆனால் இங்க என்னன்னா தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பாஜக பின்புலத்தோட பாஜக கூட்டணியில் நாம் போயிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடருங்கிறத நிரூபிக்க முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற பெரிய பேர் வந்துடும். அந்த பேர் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய வழியில் நம்ம ஆட்சியை கொடுக்கணும், 4 ஆண்டுகள் நம்ம ஆட்சி கொடுக்கணும், அதே போல் மீண்டும் ஒரு நாம் முதலமைச்சர் நாற்காலியில் நம்ம உட்கார வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய கனவோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதனால தான் மூத்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் முதற்கொண்டு மாவட்ட செயலர்கள் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வாக்காளர்களுடைய ஓட்டு சிதறல் ஒரு பக்கம், தொண்டர்களுடைய மனநிலை குழப்பமான சூழல் ஒரு பக்கம், கலாய்வு கூட்டத்தில் கைகலப்பு பிரச்சனை, சண்டை இது ஒரு பக்கம். இப்படி பல பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே இருந்தால் கூட கட்டுக்கோப்பாக முக்கிய தலைவர்களை, தலைமை நிலைய பொறுப்பாளர்களை எல்லாம் கட்டுக்கோப்பாக எடப்பாடி பழனிசாமி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம ஜெயிக்கணுங்கிறது தான். அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு கூட்டணி வேணும். கூட்டணிங்கிறது சாதாரண கூட்டணியாக இருக்கக்கூடாது, மெகா கூட்டணியாக அமைக்கணும். இது எடப்பாடி பழனிசாமியால் செய்ய முடியுமா அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த தற்போது தமிழக வெற்றி கழகம் காலத்தில் அரசியல் காலம்
தேர்தல் களத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய அவருடைய கனவு முதலமைச்சர் ஆகும். ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்படாமல் இருந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு பல நெருக்கடி இருக்கும். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் எந்த கட்சியும் அதிமுகவுக்கு கூட்டணி வருவதற்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அதிமுகவிலே உட்கட்சி பிரச்சனை இருக்கு. அவங்களோட நம்ம கூட்டணி வைத்தால் நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, எந்த பொறுப்பும் கிடைக்காது, எந்த சட்டமன்ற உறுப்பினரும் நமக்கு கிடைக்க போவதில்லை. எப்படி இருந்தாலும் அதிமுக ஆட்சி பிடிக்க போவதில்லை. இந்த சூழலில் நம்ம அவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு பல கட்சிகள் அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு வரவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலைஞர் எப்படின்னாக்கா, தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி தொடங்கியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க. இது அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட் சாதகமான ஒரு சூழல் தான். எடப்பாடி பழனிசாமி இதை சரியாக புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி இதை தமிழக வெற்றி கழகத்தை இணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி மெகா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பக்கம் பாஜக, திமுக, நாம் தமிழர் கட்சி இப்படி மும்முனை போட்டிகள் இருக்கின்ற பொழுது இவங்க 2 பேரும் கூட்டணி இருந்தால் இது 4 முனை போட்டியாகத்தான் மாறும், 5 முனை போட்டியாக வர வாய்ப்பு இல்லை. ஆனாலும் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றால் அது சாதாரண தோல்வியாக இருக்காது, படுதோல்வியாக இருக்கும். அதே போல தமிழக வெற்றி கழகம் தனியாக நிற்குமே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் முடிவு பண்ணி தனியாக நின்றார்னா அதுவும் தோல்வியில் தான் முடியும். ஆனால் விஜய் அவர்கள் நிச்சயமாக ஒரு சரியான முடிவை தான் எடுப்பார். ஏன்னா இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கலை நிலவரம் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு தெரியும். நம்ம தனியாக நிற்கணும் அப்படின்னா கூட ஏதோ ஒரு சில தொகுதிகளில் நம்ம வெற்றி பெறலாம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரு 10-15% வாக்கு வங்கி அவருக்கு ரசிகர்களாக தொண்டர்களாக மாறிய பிறகு கட்சி ஒரு மாநாடு நடத்தும் போது அவர்கள் கூடிய கூட்டம் அதில் பாதியாக பிரித்தால் கூட இல்லை 4 ரூபாய் 10 ரூபாய் பிரித்தால் கூட ஒரு 10% 15% வாக்கு வங்கி விஜய் அவர்களுக்கு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிறது. அது மற்ற கட்சிகளுக்கு சரிவு தான் கொடுக்கும். ஆனால் விஜய் அவர்கள் இந்த சரிவினால விஜய் அவர்கள் ஜெயிச்சிருவாரா, தமிழக வெற்றி கழகம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னா ஜெயிக்காது. ஆனால் ஒரு சில தொகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர்களாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப பிளான் பண்ணி தான் இந்த கூட்டணியை யோசிப்பார். ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி, தேமுதிக கூட்டணி இப்படி கூட்டணி அமைத்தார்கள் என்றால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலம். அந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக கூட்டணி மெகா கூட்டணியாக அமைத்து ஜெயிச்சாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர்ங்கிற கான்செப்டோட தான் இந்த மெகா கூட்டணி பிளான் ஒரு அசைன்மெண்ட் பிளான் பண்ணுவாங்க. இதற்கு எப்படியாவது விஜய் அவர்களை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு பல்வேறு வியூகங்களை கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுவார். அப்படி முயற்சி பண்ணால்தான் இது அரசியலுடைய சாணக்கியத்தனம். இல்லை என்றால் தனித்து நிற்கணும், நம்முடைய செல்வாக்கை காட்டணும், நம்ம எவ்வளோ பெரிய மாஸ் லீடர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அனுபவ ரீதியாக முயற்சி பண்ணார் அப்படின்னா அது நிச்சயமாக தோல்வியில் தான் முடியும். தமிழக வெற்றி கழகத்தை தன் கூட்டணிக்குள் அழைத்து கூட்டணி எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் கூட்டணி அமைப்பதில் கோட்டை விட்டுவிட்டால் நிச்சயமாக அதிமுக தடுமாறக்கூடிய ஒரு சூழல், நெருக்கடியான சூழல் உருவாகிவிடும். தமிழக வெற்றி கழகம், அதிமுக, தேமுதிக இவங்க இப்படி ஒரு கூட்டணி பலத்தை நிரூபித்து கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி இதை செய்வாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.